இந்த மாதிரி மோசமான அக்கா நீங்க பாத்திருக்கீங்களா? காலேஜுக்கு போனா தன் மகளை காணவில்லைன்னு தன் அப்பா என்ன செய்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த போலீஸ் வந்து தன் அப்பாட்ட எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சு அவ அடிக்கடி காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர அந்த ரூட் பஸ்ஸை விட்டு இறங்கி போறதும், அந்த டீ கடைக்கு பின்னாடி அந்த 2 பேர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போறதும், அத அந்த போலீஸ் வந்து அவங்களுடைய பார்வையில நினைச்சு பார்த்து அடுத்து அந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது நாங்க ஃபாலோ பண்ணது உண்மைதான் சார், அவ கையை தான் பிடிச்சி பேசிட்டு இருந்தோம், அந்த பக்கமே வேற ஒரு நபர் வந்துட்டாங்க, அந்த பொண்ணை நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதும், அடுத்து எந்த ஒரு குழு கிடைக்காம அந்த போலீஸ் மறுபடியும் அந்த பொண்ணுடைய வீட்டில் போய் விசாரிக்கும் போது அவளுடைய தங்கச்சி சொல்றா அக்காவுக்கு வந்து ஆசிரமத்தில் உள்ள ஃபாதர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அங்கேயும் போய் விசாரிக்கலாம் நினைச்சு அந்த போலீஸ்காரன் போக அங்க உள்ள மக்கள் வந்து அந்த போலீஸை உள்ள விடாமல் தடுக்கிறதும், அடுத்து அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் எப்படி அதை செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் வந்து அந்த திருடனை பிடிச்சிட்டு அந்த ஆசிரமத்துல போய் நிப்பாட்டுறாங்க. நாங்க நைட்ல அந்த பக்கமா போயிட்டு இருந்தோம், இந்த திருடன் ஓடி வந்தா இவனை பிடிச்சி கேட்டதுக்கு இங்கதான் திருடனா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றதும், கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல உடஞ்சு போன வளையல் துண்டும் ஒரு நீளமான முடியும்